ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எடுத்த உடனே இது மூட்டில் இந்த த்ரெட்டு எடுக்குமே தோணுதா? ஆமாங்க, இந்த த்ரெட் வச்சு தான் உங்களுக்கு யூஸ் பண்ண டிப்ஸ் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்ன டிப்ஸ்னுட்டு. ப்ளவுஸுக்கெல்லாம் நாட்டு தைப்பில் அந்த நாட்டு த்ரெட்டு நம்ம எப்படி ஈஸியாக திருப்பலான்னு காமிக்கிறேன். இந்த நம்ம பேக்லேருந்து எடுத்துனா அந்த த்ரெட்டு தான் இது. த்ரெட்டோட கொனையில் முடிச்சு போட்டுடலாம். அது போல் முடிச்சு போட்டுட்டு நம்ம நாட்டு தைக்கிற மாதிரி அந்த பீஸ் வச்சு அந்த முடிச்சு போட்டிருக்க அந்த த்ரெட்டு இதேமாதிரி எட்ஜில் வச்சுட்டு மிஷினில் வச்சு நம்ம ரஃப் பண்ணிடலாம். இது போல் எட்ஜில் வைக்கணும். எட்ஜில் வச்சுட்டா நம்ம அந்த நாட்டு திருப்பும் போது இந்த முடிச்சு நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம முடிச்சு போட்டுக்கிறது. நம்ம முடிச்சு போடாமல் நம்மளே தைச்சோம்னா த்ரெட்டு வந்துடும் வெளியே. அதனால தான் நான் முடிச்சு போட்டிருக்கிறேன். இது போல் ரஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரஃப் பண்ணிவிட்டு நம்ம நம்ம நாட்டு தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். நீங்கள் நினைப்பீங்க பைப்பிங் த்ரெட் வச்சு கூட நம்ம நாட்டு இது மாதிரி தைக்கலாம் இல்லைன்ட்டு. பைப்பிங் த்ரெட் வச்சாக்கா நம்ம சிங்கிள் புட்டு போட வேண்டியதாக இருக்கும். சிங்கிள் புட்டு இல்லாமல் நம்ம நார்மல் புட்டில் நம்ம இது போல் நாட்டு தைக்கலாம். எவ்வளோ மெலிசு வேணுமாலும் தைச்சிக்கலாம். நம்ம நாட்டு இந்த த்ரெட் இதில் தைக்கும்போது த்ரெட்டில் இது போல் தைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சி எடுத்து இந்த மாதிரி நாட்டு திருப்பும்போது அவ்வளோ ஈஸியாக நாட்டு வந்துடும். நம்ம ஊசி நூலில் தைக்கும் போது நம்ம நாட்டு திருப்பும் போது த்ரெட்டு நடும்போது ஒரு சென்டரில் கட் ஆகிடும். ஆனால் இது நம்ம இந்த த்ரெட்லேருந்து திருப்பும் போது உங்களுக்கு அது போல் கட் ஆகாது. த்ரெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கூட உங்கள் வீட்டு அரிசி மூட்டையிலேருந்து இந்த த்ரெட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இது அரிசி பேக்லேருந்து வர த்ரெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட்டு மாப்மெண்ட் த்ரெட்டு மாரி நம்ம இதெல்லாம் த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இழுத்து நம்ம திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் திருப்பி காட்டுற பாருங்கள். இழுக்கும் போது ரொம்ப சுலபமாக வருது. இது நம்ம அந்த ரஃப் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அந்த இடம் மாற்ற கொஞ்சம் லூஸாக தைச்சிட்டு மிச்ச இடம்லாம் நார்மலாக தைச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக திருப்பி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் வந்துச்சு. நம்ம நாட்டு உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ நம்ம நாட்டு தைச்சிக்கலாம். தப்பமாக வராது. நம்ம தப்பமாக வருது நாட்டு சில பேர் சொல்லுவாங்க. அது போல் வராமல் உங்களுக்கு மெலிசான நாட்டு கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ மெலிசாக நாட்டு வந்திருக்கு. அந்த த்ரெட்டில் வச்சு நம்ம தைக்கிறதுனால எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு. சீக்கிரமாக தைச்சி முடிச்சலாம் நம்ம நாட்டை. பாருங்கள், த்ரெட்டு வச்சு தான் நான் நாட்டை இப்போ திருப்பி இருக்கிறேன். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னென்னா இந்த வீடியோ